ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதில் ஃபிகர் கம்ப்ளீஷன் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த முக்காவாசி படம் வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த காவாசி இடத்துல அந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா இந்த படத்தை பாருங்க. இந்த படம் எப்படி இருக்கு? ஒரு சதுரம் இருக்கு. சதுரத்தை 4 பிரிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? சதுரத்தை 4 பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ சதுரம்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பக்கம் இப்படி ஒரு வளைவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன பண்ணணும்? ஒரு வளைவு இப்படி போடணும். இந்த பக்கமும் ஒரு வளைவு இப்படி போடணும். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்படி ஒரு வளைவு வரணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? அந்த கால் பகுதியிலலாம் ஒரு வளைவு கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த வளைவையும் இப்படி போட்டு விடணும். நாம இதில் வந்து ஜாயின் பண்ணணும். நல்லா வளைச்சு போடணும். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்படி ஒரு வளைவு வரணும். அதே மாதிரி இந்த கால் பகுதியிலையும் உங்களுக்கு வளைவு வரணும். அப்போ இதோட ஆன்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் அந்த ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் ஆன்சர் பார்ட்டு. அப்போ ஆன்சர் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வளைவு வரணும். ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த வளைவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த வளைவு. ஸோ இந்த வளைவு இருக்கா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் நம்ம வந்து கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து என்னது? தப்பு. ஏன்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த இடத்துல இருந்தால் நமக்கு வரணும். ஸோ இங்கே எங்கே போட்டிருக்காங்க? இங்க இருந்து போட்டிருக்காங்க வளைவை. அதனால இது வந்து தப்பு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க, இதுல வந்து ஸோ இது மிஸ்டேக் இல்லை, இது மட்டும்தான் தப்பு. இது கொஞ்சம் மேலே தள்ளி இந்த மாதிரி போட்டிருக்கணும். அதனால ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த வளைவு இப்படி வந்திருக்கணும், இந்த இது இங்க வந்திருக்கணும். அப்படிதானே? ஸோ அதனால ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டி சம்மந்தமே இல்லாமல் போட்டிருக்காங்க. அதனால இதுவும் தப்பு. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த ஃபிகரை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உள்ள ஒரு டைமண்ட் ஷேப் வரணும். ஸோ அந்த டைமண்ட் ஷேப்புக்கு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டு விட்டுறலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமண்ட் ஷேப்புக்கு ஒரு கோடு போட்டு விட்டேன். ஸோ அடுத்த இதில் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த டைமண்ட் ஷேப்ல இருந்து ஒரு முக்கோணம் மாதிரி வரணும் லைட்டாக. ஸோ ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு விட்டாச்சு. அந்த முக்கோணத்தோட உச்சியிலேருந்து என்ன பண்ணணும்? இந்த கார்னருக்கு ஒரு கோடு போடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணியிருக்காங்க? உள்ள இருக்க சதுரத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்க குட்டி சதுரத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில இருக்க அந்த பெரிய சதுரத்தையும் நாம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிகர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? உள்ள ஒரு குட்டி சதுரம் இருக்கு. அந்த குட்டி சதுரத்தை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு வெளியே இருக்க ஒரு சதுரத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த சதுரத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு முக்கோணம் வரையணும். இந்த படத்தை பார்த்துதான் அப்படி நான் வரைகிறேன். முக்கோணம் வரைஞ்சிட்டு அது உச்சியில இருந்து ஒரு கோடு போடணும். அப்போ இந்த கால் பகுதி தான் எனக்கு என்னது? ஆன்சர் ஃபிகர். அப்போ 2 எல் ஷேப் வரணும். இப்படி ஒரு எல் ஷேப், இப்படி ஒரு எல் ஷேப் எனக்கு வரணும். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல எல் ஷேப் இருக்கு. ஆனா இந்த கார்னருக்கு வரக்கூடிய கோடு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கார்னர்ல இருந்து அந்த கோடு வந்திருக்கணும். ஆனா இங்க இருந்தே கோடு போட்டதுனால ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு தப்பு. ஆப்ஷன் பில பாருங்க, எல் ஷேப் வந்து 2 இருக்கணும், ஆனா 1 தான் இருக்கு. அதனால தப்பு. ஆப்ஷன் சில எல் ஷேப் வந்து 2 இருக்கு. ஸோ கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்க முக்கோணம் மாதிரி ஷேப் வரணும். அப்படிதானே? ஸோ முக்கோண மாதிரி ஷேப்பா வந்திருக்கு, வரல. அதனால ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டில பாருங்க, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. அந்த எல் ஷேப் இருக்கா? இருக்கு. அந்த முக்கோண மாதிரி ஷேப் இருக்கா? இருக்கு. அந்த கோடு இருக்கா? இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். எக்ஸாம்ல போன உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் ஓபன் பண்றேன். ஸோ இந்த ஃபிகரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? எல்லாத்துலேயுமே ஒரு பே ஷேப்பு, தமிழில் பே இருக்கு இல்லையா எழுத்து? ஸோ அந்த பே ஷேப் வந்து இருக்குது. அப்போ நாம் இங்கேயும் என்ன பண்ணணும்? அந்த பே ஷேப் வந்து வரையணும். ஓகே, ஸோ அந்த பே ஷேப் வரைஞ்சிங்க அப்படின்னா எப்படி வரைவீங்க? இங்கே ஸோ இங்கே பே ஷேப் வந்து இந்த மாதிரி வரைவீங்களா? ஸோ வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? உள்ள அந்த சென்டரை மையம், அந்த மையத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கோடு போட்டு விட்டுருக்காங்க 4 பக்கமும். அப்போ இந்த பக்கத்துல கோடு இல்லை. ஸோ ஒரு கோடு, ஒரு ஆரோ மார்க் போட்டேன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு கால் பகுதி எடுத்துக்கோங்க, அதை பார்த்து அப்படியே வரைஞ்சி விட்டுருங்க. ஓகேவா? அப்போ என்ன இருக்கணும் உங்களுக்கு? இந்த கால் பகுதி தான் ஆன்சர். அந்த கால் பகுதியில் பே ஷேப் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி பே ஷேப்பு, இந்த முக்கில் இருந்து இந்த மாதிரி போகணும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஃபிகராக இருக்கும். அதாவது இந்த பக்கமாக இருக்கணும். ஆப்ஷன் ஏல எங்கே இருக்கு? இடது பக்கமாக இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அப்படிதானே? ஆப்ஷன் பியில் பாருங்க, அந்த கால் பகுதி நான் வரைஞ்சிருக்க மாதிரி இருக்கா? அந்த பே ஷேப்பு, அந்த ஆரோ மார்க் கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் சியில் பாருங்க, இது கொஞ்சம் என்ன இருக்கு? கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் நெளிஞ்சு போய் இருக்க மாதிரி இருக்கா? அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கணும். இது கொஞ்சம் மேலே தூக்கி இருக்குது. இது ரெண்டும் ஜாயினே ஆகலை. அதனால ஆப்ஷன் சி வந்து தப்பு. அடுத்து ஆப்ஷன் டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், அதே மிஸ்டேக் தான். நேராக ஒன்று போல் ஈக்குவலாக வரணும் அந்த பே ஷேப்பு. ஸோ இங்கே அப்படி வரல. அதனால ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் நம்ம கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் ஓப்பன் பண்ணட்டா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த படத்தில் மீதியை நாம தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணலாமா? ஏதாவது ஒரு இடத்த எடுத்துக்கோங்க. என்ன வந்திருக்கு? இந்த கார்னரில்
கீழே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வி ஷேப்பு, வியை தலைகீழ போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் போடலாமா? ஸோ வியை தலைகீழ போட்ட மாதிரி போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும் வியை தலைகீழ போட்டோம்னா. அடுத்து என்ன பண்ணணும், அதே கொஞ்சம் சாச்சாக்கில், அதாவது இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த மாதிரி வரணும். ஓகே, ஒரு பூந்தொட்டி ஷேப் வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்து அப்படி வரைங்க. ஸோ அதை பார்த்து அப்படி வரைஞ்சிங்கன்னா என்ன வரணும், அந்த பூந்தொட்டி ஷேப்பு வரைஞ்சிட்டேனா? ஸோ வரைஞ்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இதில் இந்த மாதிரி, ஸோ நம்ம ரங்கோலி கோலம்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும். இதை பார்த்து தான் அப்படி வரைகிறேன், வேறு ஒன்றுமே பண்ணலை. இல்லைனா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இந்த பக்கம் இருக்கிறது என்னது, ஒரு ஹெக்ஸகன் இருக்கா? ஸோ அந்த ஹெக்ஸகனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 1 by 1 கம்ப்ளீட்னாலும் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து இங்கே வரை வரும், இங்கே வரை வந்துட்டு இது கம்ப்ளீட் ஆகும். புரியுதா? உள்ள ஒரு ஹெக்ஸகனை பாதியாக விட்டுட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது. அந்த ஹெக்ஸகனை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஹெக்ஸகனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஹெக்ஸகனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ அந்த ஷேப் வந்துருதா? உள்ளே இருக்க ஹெக்ஸகனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு கோடு, இந்த கார்னர்லேருந்து ஒரு கோடு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு. இதுதான் உங்களோட ஆன்சர் ஃபிகர். புரியுதா? அப்போ இதை மட்டும் பார்த்து எழுதணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, இந்த ஷேப் இருக்குது, கீழே இந்த கோடு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஹெக்ஸகன் கம்ப்ளீட் பண்ணதில் இருக்கக்கூடிய இதுவும் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. உள்ளே இருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். வெளியே இருந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க ஹெக்ஸகனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்க படத்தை அப்படி பார்த்து வரைஞ்சிருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த ஆப்ஷனில் என்ன தப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பக்கமாக வரையணும், அப்படிதானே? இவங்க இந்த பக்கமும் வரைஞ்சிருக்காங்க, அதனால ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் சி தலைகீழ வரைஞ்சிருக்காங்க, அதனால தப்பு. ஆப்ஷன் டி, அதாவது அதோட இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைரக்ஷன்ல நமக்கு இருக்கு படம், அப்படிதானே? இந்த இதுல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரைஞ்சிருக்காங்க, இந்த இதுல இந்த கால் பகுதியில் வரைஞ்சிருக்காங்க, இந்த இதுல இந்த கால் பகுதியில் வரைஞ்சிருக்காங்க. அதனால இது எல்லாமே தப்பு. இந்த இடத்துல வரைஞ்சதுனால ஆப்ஷன் ஏ மட்டும் கரெக்ட். ஓகேவா? அவங்க வரைஞ்சிருக்கிறது எல்லாமே கரெக்ட், ஆனா வரைஞ்சிருக்க இடம் தான் தப்பு. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த ஃபிகரை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சதுரம் இருக்கு, அந்த சதுரத்துக்குள்ள ஒரு குட்டி சதுரம் இருக்கு, அந்த குட்டி சதுரத்துக்குள்ள ஒரு வட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சதுரத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அந்த வட்டத்தோட இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த முக்கை தொட்டு அதுக்கப்புறமா இங்க போய் ஸ்டாப் பண்ணி இங்க ஒரு கோடு போடணும். இந்த பக்கத்துல உள்ள படத்தை பாருங்க, வட்டத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சதுரத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வட்டத்தோட இந்த இடத்துல இருந்து நேரா ஒரு கோடு போட்டு இங்க ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா ஃபிகரை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர் ஃபிகர். இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல என்ன தப்புங்கிறது புரியுதா? ஆப்ஷன் ஏல ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும், உங்களுக்கு வட்டம் இருக்கணும். ஸோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது, இதுவும் கரெக்டு. ஸோ வட்டத்தோட இதுலேருந்து போயிருக்கு, இங்கே போய் ஸ்டாப் பண்ணணும், அப்படி தானே? இங்கே வரையா நீட்டி விடணும்? இல்லை, இங்கே வர நீட்டி விட்டதுனால ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பியில் பாருங்கள், ஆப்ஷன் பியில் அப்படி இது ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா இது இங்கே வந்திருக்கணும், இது இங்கே போயிருக்கணும். அப்படி இருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சியில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அந்த வளைவு இருக்குது, இந்த கோடு, அதுக்கப்புறம் அந்த 90 டிகிரிக்கான ஷேப்பு, அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு, நம்ம வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆப்ஷன் டி சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, அதனால ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஒன்றுமே இல்லை, படத்தை பார்த்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபிகரை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் இதில்? ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள கட்டம் இருக்குது, இங்கே உள்ள வட்டம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே கட்டம் இருந்தால் இங்கே வட்டம் இருக்குது. அப்போ இங்கே வட்டம் இருந்தால் இங்கே வர்றது என்னது, கட்டமாக இருக்கும், அப்படிதானே? ஸோ கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஷேப், அது சதுரமாகவும் இருக்கலாம், செவ்வகமாகவும் இருக்கலாம். ஒரு சதுரம் கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா நாலுமே ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ இங்கே வட்டம் இருக்குது, இங்கே சதுரம் வரும். இங்கே வட்டம் இருந்தால் இங்கே சதுரம் வருது. அப்போ இங்கே வட்டம் இருந்தால் இங்கே வர்றது உங்களுக்கு என்ன இருக்கணும், சதுரம் தான் வரணும். அப்போ சதுர ஷேப் இருக்கிறத பாருங்கள். ஓகே, சதுர ஷேப் எங்கேயாவது இருக்கா? எல்லாத்துலேயுமே சதுர ஷேப் தான் இருக்குது. அந்த சதுரத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, வட்டத்தை வந்து பிரிச்சிருக்காங்க, அப்படிதானே? வட்டத்தை என்னவா பிரிச்சிருக்காங்க, 8ஆ பிரிச்சிருக்காங்க, அப்படிதானே? ஸோ இப்படி ஒன்று போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 2 3 4 5 6ஆ பிரிச்சிருக்காங்க, வட்டத்தை 6ஆ பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி சதுரத்தை நாம் வந்து பிரிக்கலாமா? ஸோ சதுரத்தையும் பிரிச்சுருவோமா? சதுரத்தையும் எப்படி பிரிக்கணும், இதே மாதிரி பிரிக்கணும். ஸோ 1 2, அதுக்கப்புறம் 1 2 1 2 3 4 5 6 7 8, அப்போ 8ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ 8ஆ பிரிக்கணும். இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்களோ இந்த படம் கொஞ்சம் தெளிவாக தெரியல. ஸோ ஒரு சதுரம் போட்டுக்கணும், இங்கே வட்டம் இருந்தால் இந்த பக்கம் சதுரம் போடணும், அதை வந்து என்னவா பிரிச்சுக்கணும், அதை வந்து 8ஆ பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பிரிச்சுட்டு அப்போ இங்கே ஒரு குட்டி வட்டம் இருக்கா, அந்த குட்டி வட்டத்துக்குள்ள ஒரு குட்டி சதுரம் வந்து போட்டுக்கணும்.
ஓகேவா? ஸோ மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இங்க இருக்க அதே இது வேற எதுவுமே மாத்தலை. உள்ள இருக்கிறது மட்டும் ஆப்போசிட்டா இருக்கு பக்கத்துல இருக்கிறதுல இருந்து. அப்போ நாம என்ன பண்ணிக்கணும், உள்ள ஒரு குட்டி சதுரம் வந்து போட்டுக்கணும். அந்த அந்த குட்டி சதுரத்தை நாம வந்து 8ஆ பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெளியில இந்த மாதிரி ஒரு சதுரம் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய சதுரம் வந்து போட்டுக்கணும். அந்த பெரிய சதுரம் போட்டு இந்த கார்னர்ல ஒரு கோடு, இந்த கார்னர்ல ஒரு கோடு, இந்த கார்னர்ல ஒரு கோடு, இந்த கார்னர்ல ஒரு கோடு போட்டுட்டு 1 2 3 4 4 புள்ளி வச்சிருக்காங்களா? ஸோ கோலம் போடுற மாதிரி இருக்கா? ஸோ 4 புள்ளியை வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பெரிய சதுரத்தையும் இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. ஸோ 4ஆக பிரித்து விட்டுருங்க. நான் பண்ணியிருக்கிறது அப்படியே நான் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் இந்த வெளியில சதுரம் இருக்கு, அந்த சதுரத்தை போட்டேன். உள்ள இருக்க வட்டம் இருக்கா? ஸோ இங்க சதுரம் இருந்தா வட்டம் போடணும். ஸோ வட்டம் இருக்கிறதுனால சதுரம் போட்டு அதே மாதிரி 8ஆ பிரிச்சு விட்டுருக்கேன். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ இதே மாதிரி ஆன்சர் எங்க இருக்கு, நான் வரைஞ்சிருக்க மாதிரி ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில கரெக்டா இருக்கு. அப்படிதானே? ஸோ ஆப்ஷன் சில வந்து கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏல என்ன தப்புனா உள்ள இருக்கிறத பிரிக்கல, அதனால ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பில வந்து என்ன தப்புன்னு பாருங்க. ஆப்ஷன் பில சின்ன தப்பு தான், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க நாம கோடு போட்டிருக்கோமா, இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுருக்கோமா? ஜாயின் பண்ணி விடலை. இவங்க இதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டதுனால ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஆப்ஷன் சில வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டில என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா, ஸோ சென்டர்ல ஒரு புள்ளி வைக்கணும். அப்படிதானே? சென்டர்ல ஒரு புள்ளி வைக்கணும். இவங்க வச்சிருக்காங்க, அந்த சென்டர் புள்ளி வந்து இங்க இல்லை, அது ஒரு தப்பு. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரிக்கணும். அந்த மாதிரியும் பிரிக்கல, அதனால ஆப்ஷன் டி தப்பு. ஸோ ஆப்ஷன் சி மட்டும் தான் நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ இந்த ஃபிகரை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணலாமா? ஒரு சதுரத்தை 4ஆ பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வட்டம் வரணும். ஸோ வட்டத்தை ஸோ இப்படி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வட்டத்துக்குள்ள ஒரு டைமண்ட் ஷேப் வரணும். ஸோ டைமண்ட் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்குள்ள ஒரு சதுரம் வரணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு குட்டி சதுரம் வரணும். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா வட்டம், வட்டத்துக்குள்ள டைமண்ட் ஷேப்பு, அதுக்குள்ள ஒரு குட்டி சதுரம், அதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ். ஓகே, எந்த ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு? இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த கால் பகுதி எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஷேப் வரணும்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பு அது இருக்கு, ஒரு கோடு அதுவும் இருக்கு. ஸோ இந்த 90 டிகிரிக்கான ஷேப்பு அதுவும் இருக்கு. உள்ள ஒரு குட்டி சதுரம், இதுவும் கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் பில என்ன தப்புன்னு புரியுதா? இதே மாதிரி படம் தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட. இந்த இடத்துல இந்த மாதிரி சதுரம் கொடுக்கல, அதாவது படம் நமக்கு இந்த பக்கமா வரணும், அவன் இந்த பக்கமா கொடுத்துருக்கான், அதனால தப்பு. இங்கேயும் இந்த பக்கமா படத்தை கொடுத்துருக்காங்க, அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் தப்பு. அதுக்கப்புறம் இங்க படத்தை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு கோடு தானே வரணும், கோடு தானே வரணும், அவன் முக்கோணம் போட்டு வச்சிருக்கான், அதனால ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்பவே ஈஸியானது. ஒரு சதுரம், ஸோ சதுரத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து அதுக்குள்ள ஒரு வட்டம், ஸோ வட்டத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள ஒரு ஹெக்ஸகன், ஹெக்ஸகன்னா தமிழ்ல அருங்கோணம்னு சொல்லுவோம். ஸோ அருங்கோணத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஃபிகர். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபிகரை பாருங்க. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? இதில் எந்த ஆப்ஷன் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கு? ஆப்ஷன் ஏ பாருங்க தப்பு. நமக்கு இந்த கால் பகுதியில் ஆன்சர் வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டில கரெக்டாக இருக்கு பாருங்க. இதுவும் மேலே போயிடுச்சு, அதாவது இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்து இதுல தான் அந்த வளைவு, அதுக்கப்புறம் ஹெக்ஸகனோட ஷேப்பு. ஆப்ஷன் டில தான் கரெக்டாக இருக்கு, மற்ற எல்லா ஆப்ஷன்லையும் தப்பாக இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைனல் கொஸ்டின். ஸோ இது ரொம்ப ஈஸி. ஒரு ஃபர்ஸ்ட் அந்த சதுரத்தோட இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வட்டத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, கம்பி கோலம் மாதிரி இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வட்டத்தை இது கூட ஜாயின் பண்ணிட்டேன். இந்த வளைவை இது கூட ஜாயின் பண்ணிட்டேன். இல்லைன்னா உள்ள இருந்து ஆரம்பிங்க. இந்த வளைவை ஜாயின் பண்ணியாச்சு, இந்த வளைவை இது கூட ஜாயின் பண்ணியாச்சு, இந்த வளைவை இது கூட ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ மொத்தம் எத்தனை வளைவுன்னு மட்டும் என்னங்க? 1 2 3 4 5 6 6 வளைவு இருக்கணும் கரெக்டா. 6 வளைவு இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே 1 2 3 4 5 6 7 வளைவு கொடுத்துருக்கான், தப்பு. இங்கே 1 2 3 4 5 6 வளைவு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இங்கே 1 2 3 4 5 6 7 வளைவு, ஸோ தப்பு. மொத்தமே 6 வளைவு தான் வருது படத்தை கம்ப்ளீட் பண்ணால். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வளைவு இப்படி கொடுத்துருக்கான், அதனால ஆப்ஷன் டியும் தப்பு. புரியுதா? எக்ஸாமில் போனது 1 செகண்டில் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். 1 செகண்ட் இல்லைன்னா 2 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் ரயில்வேல எந்த எக்ஸாம் போனாலும் சரி, இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் ஃபிகர் கம்ப்ளீஷன் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி
லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐயோட டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆப்பில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 299. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டோட்டலாக 1000+ டெஸ்ட் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 7806854288 இல்லைனா 9043379345 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்-இன்-ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வெறும் ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் இல்லை, டெய்லி லைவ் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட்டு எல்லாமே இதிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரயில்வே தான் உங்களோட கோலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த 1499 எந்த இடத்துலையும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. அந்த அளவுக்கு இதில் இருக்க கண்டென்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இதுவே போதுமானது. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். நம்மளோட டீமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்லயே உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல டைரக்டா நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ் நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதுமானது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் எக்ஸாமுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஒய்சிடி புக்கு, எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் கிளிக் பண்ணியும் உங்களுக்கு தேவையான புக்ஸு, மெட்டீரியல்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் சக்ஸஸ் கிடைச்சிருதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணதும் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணணுங்கக்கூடிய ப்ரொசீஜர் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஆல்ரெடி நான் நிறைய டைம் ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு 3 மாதம் உட்காந்து கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அப்கமிங்கில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நம்ம லைவ் கிளாஸஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் டெய்லி படிங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே மறந்துடாதீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ஒரு கொஷினை நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு மெட்டீரியல் வச்சுருந்தாலும் அதை திருப்பி திருப்பி உட்காந்து படிச்சிங்கனாலே போதும், ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9043379345. ஓகேவா? 7806854288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். டீம்ல இருந்து உங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே கொடுத்துருவாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, எஸ்எஸ்சிக்கு தேவையான இங்கிலீஷு எல்லாமே உங்களுக்கு இதிலே கவர் ஆகும். ஸோ ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 299 தான். லைஃப் டைம் வேலிடிட்டி. இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு முடிஞ்சிடும். டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து ஏற்கனவே 3 days பிஃபோரே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆல்-இன்-ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499. லைஃப் டைம் வேலிடிட்டி தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ எந்த பேட்ச், எந்த டெஸ்ட் பேட்ச், எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும் நம்ம ஆப்பில். அதே மாதிரி கிளாஸஸும் சரி, டெஸ்ட் பேட்சும் சரி, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இது போகையும் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.